சீக்கிரம் போட்டால் தான் கீழே உடைக்காது. நாங்கள் போவோம், லைட்டை போட்டு விடுவோம். கிட்டத்தட்ட 5 மணி ஆகுது. இப்போ தான் தலைப்பகுதி மேலே போகுது. பெரிய தொண்டு 3ஆவது ஒன்று மேலே போயிட்டு வந்துருக்கு. முதல் நாற்று வேலை ஆரம்பிச்சிருக்கு. முதல் நாற்று 2ஆவது நாற்று வேலை. முதல் நாற்று வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிட் போர்ட் வாங்கி அந்த சிட் போர்ட்டு வெள்ளை அடித்து அப்புறம் அடுத்து நான் அந்தண்டு பின்னேரம் போலேயே கோல் அடித்தது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய பொழுதில் இன்றைக்கு 1ஆம் தேதி இரவு நான் கிட்டத்தட்ட 10 மணிக்கு வேலை செய்ய ஓடிக்கிட்டேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் வேலை ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னு சொன்னால் படம் கீறின பிறகு சிட் போர்ட்டில் எல்லாம் வச்சு அடித்த பிறகு கலர் பண்ண வலிக்கிறோணும். இப்போ பாருங்க என்ன செய்கிற மட்டும் சொன்னால் அந்த படம் கிடைக்க முன்னுக்கு போட் அடிக்கிறது தான் முதலாவது வேலை. அப்போ அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த சட்டம் அடிக்கிறது 2க்கு 2 ரீப்பு எல்லாம் வச்சு அடிக்கிறது, அதான் ஒரு பெரிய வேலை. அது வளமையாங்களை ஞானக்குடி நான் வந்து அடித்தார். அப்போ அவரை அடித்து இப்போ 2 நாள் ஆச்சு இதை அடித்து இதை எப்படி ஆக்குறதுக்கு. அதுக்கு பிறகு நானும் ராயசன் நான் ஆணிக்கெல்லாம் ஃபுல்லாக அடிக்கிறது 3 பேர் ஞானக்குடி நான் நின்று இப்போ போயிட்டு நேற்றும் முண்டையும் இரவு பார்த்திங்கன்னா 6:30க்கு தொடங்கின வேலை. கிட்டத்தட்ட 12:30 மணியான போகும் இந்த ஆணி தைக்கிறது. ஆணியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவில் இடவெளியில் அடிக்கணும். 1 இன்ச்சு ஆணி அலைஞ்சி இப்படி தான் அடித்தா தான் நிற்கும். கிட்டத்தட்ட 12 சிட் போட்டு எடுத்து அதுக்குரிய அளவுகளில் செய்கிறோம். நாங்கள் எல்லாம் செய்து ஒவ்வொரு இதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். பாருங்க, இப்போ நாங்கள் இந்த படம் ஆரம்பித்தது படம் கட் அவுட் இந்த ஆரம்ப வேலையில் இந்திரவிழாக்குரிய வேலையில் இந்த முறை ஒரு கண்ணன்றாவே வித்தியாசமாக கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ இந்த போட் அடிக்க ஒழிக்கிட்டே 2 நாள் ஆச்சு. போட் ஆணியெல்லாம் வச்சு தைக்க ஒழிக்கிட்டு 2 நாள் ஆச்சு. இன்றைய பொழுதில் 3ஆம் நாள் நேற்றைய பொழுதில் இப்போ கலர் பண்ண அடிக்கிறாங்க. முதல் 2 நாள் போட் அடித்தது ஆணியெல்லாம் அடித்து அதுக்கு 2 நாள் ஆச்சு. பிறகு படங்கீர்னது அந்த போட் அடித்து உடைச்சது படங்கீர்னது. பிறகு நேற்றைய பொழுதில் பெயிண்டிங் ஆரம்பிச்சினாங்க. பெயிண்டிங் ஆரம்பிச்சு நேற்றைய பொழுதில் இரவு 2:30 வேலை செய்தாங்க. பாருங்க, நானும் ராயசேனா வேலை 5 விழாங்க ஒதுக்கியிருக்கோம். இன்றைய பொழுதில் காலமே எலெக்ஷனுக்கு போய் ஓட்ஸ் எல்லாம் போட்டுட்டு 10 மணியில் வேலையை ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 பெரிய பிரமாண்ட துண்டுகள் இருக்குது. அது மாதிரி 3 சின்ன துண்டுகள் இருக்குது. இந்த வேலைகள் இனி தான் செய்யணும். இந்த போட்டில் முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போட் முடிக்கணும். முகப்பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் வேலையாக நடக்குது. இந்த விழா நாள் நினைவு கொண்டிருக்கு. இந்த விழா பார்த்திங்கன்னா இன்றைய பொழுதில் 7ஆம் தேதி 7 இல்லை 6ஆம் தேதி இந்த விழா 6ஆம் தேதி
இந்த போட் வந்து 10ஆம் தேதி கட்ட வேணும். அப்போ இன்னும் 4 நாளில் இந்த படம் முடிக்கணும். அதுக்குரிய வேகமான வேலை நடந்துகிட்டு இரவு போல நித்திரை முடித்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சரியான வெக்க நிற்கலை. ஃப்ளாட் தானே, ஃபேன் போட்டாலும் நிற்கிறாங்கிற அவ்வளோ வெக்க. எல்லாருக்கும் திரும்பி இப்போ வெயில் கொடுமை. நேற்று முதல் வந்து கரெக்டாக வேலை நடக்க மழை வந்துட்டு இந்த சீட் போட் பெயிண்ட் அடிக்க மழை வந்தால் சீட் போட்டெல்லாம் காப்பாற்றப்பட்ட பாடு. ஒரு மாதிரி தரப்பாடெல்லாம் கட்டி இரவு 2 மணிக்கு மழை வந்து குழப்பி அப்புறம் ஒரு மாதிரி காப்பாற்றிட்டோம். பெயிண்ட் அடித்து முடிஞ்சோன்னா மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன சரிங்க குத்தி அடிக்கிறேன். என்னன்னா ஒவ்வொரு முறை இருக்குது இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண் மாதிரி ஒரு ஒரு ஒட்டி அடிப்பாத மாதிரி அதுக்கு நிலத்துக்கு ராயசனை அடிக்க விட்டுருக்கு. ராயசன் அடிச்சுட்டு பாருங்க. நான் படம் முடிய எல்லாத்தையும் பார்க்க உங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலை பண்ணணும். ஓ ரோடு அணிஞ்சில ஒரு ஒட்டி அடிப்பாத மாதிரி தான். நான் இந்த உடுப்புக்கு வேலை செய்துருக்கிறேன். எவ்வளோ கலர்கள் இந்த இடத்துல மட்டுமே ஒரு 4-5 கலர் வரக்கூடிய மாதிரி ஆத்திர வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு துண்டுக்குமே 4-5 மலத்தியாலம் எடுக்கும் அதை ஆற்றி கலர் அடிக்கிறது. அவ்வளோ வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைய பொழுதில் நாங்கள் 3ஆம் நாள்த்து பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. ஆர்ட் வேலை. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் அப்படியே பதிவு செய்துட்டு ஒரு ஏடியாக்கள் தான் காணொலி பதிவு போடுவேன். 3ஆவது நாள் வேலை நடந்துகிட்ருக்காருங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் எத்தனையோ மலத்தி இலங்கை மீனை கட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க ராயசன் அடிச்சுட்டுருக்கிறார். இந்த கட் அவுட் கட்டுறக்குரிய நாள் இன்னும் குறுகிய நாள் தான் இருக்குது. 3 நாளில் இது கட்டணும், அதுக்குள்ளே தயார்படுத்தணும். நாங்கள் வேலையில் முடியலை. இங்கே தலை இருக்குது, மேல் வேலைகள் மற்ற ஒவ்வொரு டீட்டெயில் வேகும். இப்போ இந்த புறத்தில் கொஞ்சம் கூட முடிஞ்சோண்டு வந்துட்டு இந்த சாரியல் சுருக்குகளுக்கு தான் எனக்கு நேரம் எடுக்கும். இன்றைய பொழுதில் நாங்கள் அடுத்த நாளுக்கு வந்துட்டோம். நான் பெயிண்டிங் வேலை அது வர்ணம் தொடங்கி 4ஆம் நாளுக்கு வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் இன்றைய பொழுதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை இந்த சிட் போட் வந்து நனைஞ்சிட்டு அதால் பார்த்தீங்கன்னா சாதா ஊதி போய் கிடக்குங்க. சிட் போட் நனைஞ்சா என்ன செய்யணும்னு சொன்னால் வீங்கும். இந்த நான் பின்பக்கத்துக்கு வந்து வைக்கக்கூடிய மாதிரி இதில் வச்சு விட்டோம் இந்த பக்கத்துக்கு. இப்போ திடீர்னு அன்றைய பொழுதில் மழை வந்தோடய நானும் இல்லை ராயசனையும் வந்த நேரத்தில் நிற்கல. இப்போ தூக்கி வைக்கலாம் போயிட்டு உள்ள பழமை அடுத்து வைக்கிறது. நேற்று நாங்கள் 3:30-4 மணிக்கு தான் வேலை முடித்தபடியாக தூக்கி வைக்கல. அது இங்கே ஊதி போச்சு, காய இல்லை இன்னும். இப்போ காயாமல் தான் இதுக்கு வேலை செய்யணுருக்கேன்டா. ஒயில் பெயிண்ட் பட்டால் மழை வந்தாலும் ஒன்றும் அது எப்படி இதை பாருங்கள். இந்த கால் பகுதியெலாம் நனைஞ்சது உள்ள இது ஃபுல்லாக நனைஞ்சபடியாக ஃபுல்லாக சிட் போட்டு ஊதிட்டு இந்த சைட்டில் பார்க்க தெரியும், ஆனால் நேர்லேருந்து பார்க்க தெரியாது. இப்போ நான் ஃபுல்லாக ஒயில் பெயிண்ட் அடித்த பிறகு மழை வந்தால் ஒரு பிரச்சனையும் பெறேன். ஏன்டா பழமையாக நான் கட் அவுட் கட்டி முடிய அவங்க திருவிழா முடிஞ்சாலும் அந்த கரகங்களை நடந்துகிட்ருக்கும். தீக்கரங்கள் குளித்தி முடிக்க முன்னுக்கு எங்கேயாச்சும் ஒரு டைமில் மழை வாரது வளமை. மழை வந்தாலும் தாக்கு பிடிக்கும். ஆனால் அந்த பெயிண்டிங் வேலை முழுமை பெறாதபடியாக தான் அந்த எல்லாம் மழை தண்ணி பட்டிருக்கு. வேலை நடந்துகிட்ருக்கு 4ஆம் நாள். நாளை இப்போ இந்த சைக்கிளுக்கு வேலை செய்யணுருக்கிறேன். நாங்கள் ராயசனை அந்த மரங்களுக்கு வேலை செய்யணுருக்கார், வானங்கள் அதுக்கு. என்னண்ணா என்ன கட்டம் போய்கொண்டிருக்கு வேலையார். ஆனால் அடிக்கடிக்க முடியுது இல்லையா?
அதையும் ஒரு பக்கங்களுக்கு கட்டத்தை கொடுக்குது. மழை வந்து குழப்பினா தான் பெரிய வேலை. அதுதான் மற்ற இடம் என்ன சொன்னால் இந்த இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு அளவாக நடந்தாங்க. ஈரத்தோட இருந்தபடியே தான் நாங்கள் தூக்கி வைக்கல. இந்த 2-3 போட்டு எடுத்து இதுக்கு பின்னாலே இருந்தது ஈரமாக இருந்தபடியா ஒன்று தூக்கி வைக்கலாம் போயிட்டு. இன்றைக்கெல்லாம் தாறுமாறான நினைச்சு போய் கிடக்கு. அதான் என்னென்னு சொன்னால் வேகமாக வேலை முடிக்க வேண்டிய தேவையாக போச்சு. இன்னும் இப்போ இன்றைக்கு 8ஆம் தேதி முடியுது இரவு 9, 10, 10ஆம் தேதி கட்டவும் 2 நாளில் கட் அவுட் சாந்தியில் கட்டியிருக்கும். அதுக்கு பிறகு தீர்த்த திருவிழா, அதுக்கு முன்னுக்கு தேர், அடுத்த தீர்த்த தண்டி இரவு இந்திர விழாவில் நீங்கள் இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் திருவிழா அதுக்கு பிறகு தான் வீடியோ போடுற மாதிரி முன்னே போட மாட்டோம். கட்டினா பிறகு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 2011 இந்த கட் அவுட் கட்டுறதை நாங்கள் செய்கிறோம். 2011 படிகளோட ஆரம்பித்து இப்படியும் ஒரு வருஷம் செய்ய வேண்டியதாக போச்சு. அம்மனுக்கு அண்டி செய்கிறோம் இந்திர விழாக்கான. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திர விழாவில் எல்லா வகையானது ஒவ்வொரு சந்தியிலையும் எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே நிகழ்ச்சிகளும் இந்த போட்டிகள் மின் அலங்காரம் பெருஞ்சால் நடிகாட்டுப்படி மின்னலங்காரம் அங்கால ஒவ்வொரு கிளப்புகளில் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சந்தி வடிவம் வந்து வேலைப்பாடுகள் அது நடக்கும். தண்ணீர் பந்தல் ஒரு ஆள் தண்ணீர் பந்தல் கூட, இசைக்குழு ஒரு ஆள் இசைக்குழு கூட, நிகழ்ச்சி ஒரு ஆள் நிகழ்ச்சி கூட அப்படியே நடக்கும். நல்லாயிருக்கும். சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து ஒரு இந்த வருஷம் பாராட்டியும் அடுத்த வருஷம் ஆச்சு வந்து பாருங்க. இந்திர விழா இலங்கையில் எந்த இடத்துலையும் செய்கிறதில்லை, வருடத்தில் மட்டும்தான் அது ஒரு தனி அடையாளமான இது. இங்கே அடியாளெலாம் பார்த்தீங்கன்னா பூக்குண்டெல்லாம் விடுவாங்க, நல்லா இருக்கும். 100 அடி 60 அடி ஒவ்வொரு அளவுகளில் விடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசம். அங்கே சிலம்பஞ்சுத்துவாங்க, அம்மன் கோயிலில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் ஆதிரடியான அப்படி அலங்காரங்கள், அது கடிதல், அப்பக்கடிகள், தோசக்கடிகள், சொல்லி வேலையில் கொத்துக்கடிகள் எல்லாம் இருக்கும். எல்லா இடத்துலேருந்து மாக்கள் வரையணும், நல்லா இருக்கும். சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பாருங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 2014 அதுக்கு முன்னாடி சின்னலேருந்தே வந்து இந்த அளவுக்கு வாரது, அதில் பங்கு கொள்வது, நாடகம் நடிக்கிறது, நிகழ்ச்சி செய்கிறது, நிகழ்ச்சி நடத்துறது எல்லாம் செய்துட்டுருக்கோம். இந்த வருஷம் போட்டிக்கு 2011 போகுது. நல்லா பாருங்க எத்தனை வருஷம் வந்து. இன்னொரு குதிரையெல்லாம் செய்தாங்க. இந்த 8ஆம் திருவிழாவுக்கு நினைக்கிறேன், வேட்ட திருவிழாவுக்கு குதிரையெல்லாம் செய்திருந்தவங்க. அப்படி ஒரு வித்தியாசம் ஒவ்வொரு வருஷம் செய்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வருஷம் செய்வாங்க. அப்படி போகும். இன்றைய பொழுதில் 5ஆம் நாள் வேலை ஆரம்பிச்சிருக்கிறேன் பாருங்க. இது வந்து விடிய காலம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த 2 காலம் அடிக்க இருந்து அடித்தது. அது நேற்று எல்லாம் அடிச்சுட்டு படுத்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைக்கிள் ரிம்மின் அந்த ஷேடிங் எல்லாம் மாதிரி இருக்கிற அந்த ஒளிநிலைகள் எல்லாம் இன்றைக்கு தான் அடித்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களோட எப்படி பெரிய துண்டு மூண்டும் 8 அடி உயரமான 3 துண்டு வரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 அடி உயரமான 3 சிப்போர்ட் முழுமையாக இருக்குது. வரும் 1 இலக்குத்தா 3 இருக்குது. அதே மாதிரி 3 அடித்தா 3 இருக்குது. அதே மாதிரி 3 அடி 8 அடி 1 அடி 8 அடி 8 தர 4 இல்லை 4 அடியில் 1 அடியை குறைச்ச 3 சிப்போர்ட் நீளமாக இருப்போம். அதுவும் வந்து இப்படி சமாந்தரமாக ஜாயிண்ட் ஆக போகுது. ஜாயின் ஆனால் இப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளோ பெரிய படம் வந்து இங்கே இந்த வலிக்கிட்டு அப்படியே போகும். இப்போ இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்குது தானே, ஒவ்வொரு இந்த தனித்தனி தானே கீறி எடுத்து போட்டு கலர் பண்ணி போட்டு இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் நேர வருது கொண்டு பார்த்து ஜாயின் அந்த ஷேடிங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
என்ன சரிங்க வந்து பேக்ரவுண்டுக்கு குத்து நிழல் நிழல் சைக்கிளோட நிழல். நானஞ்சால கண்ணனோட முகம் அங்கே ராதையின் முகம் இதில் நேரில் பார்க்குறத விட இதில் இன்னும் டார்க்காக இருக்க மாதிரி கிடைக்கின்றா இந்த லைட்டின் இதால். கிட்டத்தட்ட கடைசி நாள் வேலை நடக்குது. கடைசி நாள் அன்றைக்கு 6ஆம் நாள் தானே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க போலையா? முடிக்கணும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் கட்டணும். அவசர அவசரம் நகை வேலையில் முடிக்கல, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மட்டும் தான் இந்த வளமை இந்த நாளில் கட்டணும். அதாவது சப்பரத்தண்டு இரவு கட்டுறாங்க. சப்பரத்தண்டு இந்த நேரம் கட்டணும், 6 மணிக்கு கட்டணும். அப்போ வேலை நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த 5:30 இருக்குமா? 5:30 5 மணி 4 மணி வரும். 5:10 1 மணி தேரத்தில் முடிக்கலாம். வரையில் 1 மணி தேவை கட்டணும். கட்டுறதுக்கு தான் பிளான் போட்டது. முடிப்போம் வா. இப்போ பாருங்கோ, கடைசி நாளத்து வேலை நடந்துகிட்டு அதில் வயசான அந்த சைக்கிளுக்கு கம்பி அடிச்சுட்டுருக்காங்க. இதுக்கு அடிச்சுட்டு 2 அடிஞ்சது அடிக்கிறாங்க. சைக்கிள் கடை வேலையும் பார்க்க விட்டான். சைக்கிள் கடை இல்லை, அது பொறுத்தது வளமே. நாங்கள் சந்தியில் தான் கட்டுறது வளமை. என்னென்னு சொன்னால் எங்களை ரேவடி கிளப்பால் ஆக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அண்ணியாக்கள், சித்தப்பாக்கள், அவங்களுடைய தம்பியாக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. கண்ணண்ண தலைவர் செயலாளர் எல்லோரும் வந்து நிற்கணும். இப்போ என்னென்னு சொன்னால் டிராக்டர்லாம் கொண்டு போகிறோம். எங்களோட வீட்டடியிலேருந்து சந்தி கொண்டு போகிறோன்றது கனதூரம். ஒவ்வொரு போட்டும் வந்து தூக்கி கொண்டு போகிறோன்றது சாத்தியப்படாது, எனக்கு வெயிட்டாக இருக்கும். அப்போ டிராக்டரில் கொண்டு வரக்கூடிய வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. இப்படியே வைப்போம். சரியா? இதோட ஒட்டி இப்படியே வச்சுட்டு ஆனா 2 தானே கொண்டு போறோம். இப்போ இல்ல அடுத்து கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு இல்ல சைடுல நான் ஈடுபடுவோம். இந்த பக்கம் பொருந்தா தெரியுமா? போவோம், லைட்டை போட்டு விடுவோம். லைட்டில் ஓடிச்சா தான் நான் போவேன். எது போகலா? 8 மணியில் ஓடுவோம். சீதெல்லாம் போடுவோம்.
சொல்கிறேன் கிட்ட போய் சொல்கிறேன் மூளை உடைய அடிச்சல் போலாங்கடா சில இடங்களில் டச்சப் அக்கௌண்ட் வரும் போலாங்கடா பாட்டு உடனே இந்த பிரச்சனை நாங்கள் வீட்டே இருந்து கட்டின கட்ட வீட்டில் ஒரு துண்டு துண்டாக ஏஜி லைன்லேருந்து அந்த நடிகாட்டு ஏஜி லைன் நடியிலேருந்து வேறு சந்தியை கொண்டு வரோம் பழமையாக இடத்துல கட்டுறாங்க இந்த இடத்துல இப்போ இந்த வருஷம் வந்து கொண்டு வரோம் பெரிய 8 அடி துண்டுகளாக கிடக்குது அப்போ 2 துண்டை இப்போ கொண்டு வரோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த துண்டை தனித்தனி துண்டை தான் கீரியெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டோம் ஆனால் என்னென்னு சொன்னால் அதை ஜாயின் பண்ணி பார்க்கல இப்போ நேரம் இல்லை இன்றைய கட்டி ஆகணுமெண்டக்காண்டி இன்றைக்கு சப்பர திருவிழானுடைய 4 தேருக்கு விடிய கடை கொண்டக்காண்டி வளமை எந்த நாள் தான் கட்டுறது இப்போ வந்தாப்புல எல்லாம் பொருத்தி கொண்டிருக்கோம் இன்னும் ஒரு துண்டு வந்து கொண்டு இருக்குது எல்லாம் மண்ணையாகலாம் ஏற்ற போயிடணும் இப்போ இதில் வந்தோடனே இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்டுகள் இருக்கும் இப்படி நாங்கள் பாதி துண்டு உண்டாக்குறதுக்கு வந்து இந்த கீர்னதெல்லாம் ஜாயின் பண்ணுறது கஷ்டம் ஆனால் எங்களுக்கு அனுபவத்தில் வந்து பெருசாக புள்ள வேற இல்லை இந்த ராயசன் சின்ன சின்ன மில்லிமீட்டர்லாம் வந்துருக்கு ஒரு சிக்கலும் ஓ அதான் இடங்களில் மட்டும்தான் அது லைட்டாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்களே அதான் எங்கெங்க பிரச்சனை வரப்போ ராயசன் இந்த முறை என்னோட முதல் படங்குறதுக்கு நிற்கிது கட்ட விட்டு நிறைய பிரச்சனை ஆனால் ஒரே ஒரு இதுக்கு ரிம்முக்கு மட்டும்தான் சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து அதை சேவ் பண்ணிக்கிறியாச்சு அது சரி இந்த படம் கீரை வலிக்கிட்டு 6 நாள் இன்றைக்கு முடிச்சிருக்கோம் அப்பா புரியல இப்ப புரியுது தாண்டவனமா பொண்ணுக்குள்ள ஜூம் பண்ணி காணும் போலாங்க கல்லு தானே நிற்கும் போட்டு
பத்து 2 குத்து குத்தி போட போய் அடுத்த குத்து ஓகே நாங்கள் இந்த நிலைக்கு வந்த காரணம் வாழ்த்தா ஏன் கண்ணன் என்னது புலியா அண்ணனா நீங்க நின்றபடியா பார்த்த நீங்களா இப்படியில முடியுது நிலைக்கு வந்த காரணம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படங்களை கொண்டு வந்து வச்சதை பற்றியெல்லாம் பார்த்த பிறகு அதுக்கு பின் நிப்பாட்டுறக்கூடிய அந்த கட்டவுட்டை போட்டிக்க நிப்பாட்டுறக்கூடிய அந்த காவாறு கட்டுறன்னு சொல்லுவோம். அதாவது அதை ஸ்ட்ராங்காக நிற்கணும். இப்போ முன்னுக்கு ஒரு குறைஞ்ச 3 கம்பியோ 3 தடியை போட்டு அப்புறம் பின்னுக்கும் அது ஆடாமல் இருக்கிற ஒரு கூடு மாதிரி கட்டி அதை காவாறு கட்டுறன்னு சொல்லுவோம். அந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்குது. இதே வந்து கிட்டத்தட்ட 6 மணித்தியம் 5 மணித்தியம் அப்படி நடக்கும். நாங்கள் இப்போ வந்து 11 மணியோ 10:30 வந்து இந்த கொண்டு வந்து இறக்கி நாங்கள் படமெல்லாம் கறி முடிஞ்சு இப்போ தான் கட்ட வலிக்கிறோம். கிண்ட தடியெல்லாம் போட்டு கிண்ட வலிக்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த முதலாவது தடி போடுறதுக்கு வேப்பங்குளை கட்டுறது வளமை எங்களுக்கு ஞானக்குடி நான் நிற்கின்றது. இந்த முறை ஞானக்குடி நான் இல்லை, கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. நாங்கள் வேலை தொடங்கிக்க பார்த்தீங்கன்னா எங்களோட கிளப்பாடுறது எங்களோட ஊராக்களை நிற்கிறோம். எங்களை பார்த்தீங்கன்னா சித்தப்பாக்கள் அந்நியாக்கள் எல்லாம் ரெண்டு கட்டி கொண்டிக்கிறோம். இப்போ முதலாக தடி போடுறது கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் 12 மணி தாண்டி வேலை செய்து கொண்டிருக்கோம். இப்படி விளையாட்டுத்துறையில் இருக்க எல்லா கிளப்காரரும் இப்படி வேலை செய்திருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1.5 கிலோமீட்டரை விட கூட 3 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இங்கே இருந்து ஆதிரொடியிலேருந்து ஊரணி சந்தியான இசை நிகழ்ச்சிகள் டான்ஸ் அதில் வந்து 10 மேடையெல்லாம் நடக்கும். அதுக்குரிய போட்டிக்கு லைட்டுகள் அதில் நாங்கள் எல்லாம் கட்டி கொண்டே இருக்கிறாங்க. அப்படி ரெண்டு எல்லாம் வேலை நடக்கு. முதலாவது அடிக்க வைத்தப்ப வெப்பங்களை கட்டியா இந்த கிடங்குல தொங்கல் 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 தொங்கல போங்க தொங்கல போங்க சென்ட்ராகவோ அங்கே போவோம். இங்கே என்ன திருப்பி போகணும் நினைக்கிறேன். வேற இப்படியோ இல்லை இப்படியோ இல்லை இல்லை மட்டும் மட்டும் அப்படியா? ஓ அப்படிதான் சரியா? சரி உங்களுக்கு எப்படி எப்படி இது வேறு கொஞ்சம் திரும்பிட்டா பரவாயில்ல. ஆனால் இதுக்கு புதுசாக போட இல்லை நேராக இருக்கான்னு பாருங்க. அங்கே போனால் கட்டலாம். லோக் இருக்கு லோக் சேஞ்ச் ஆகி சரியா 3:18 விடிய காலம் 3:18க்கு அந்த கட் அவுட் மேலே இவ்வளோ நேரம் வந்து காவாறு கட்டினது. இந்த 3 தடி போட்டு காவாறு கட்டினது கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமாக காவாறு கட்டி 3:15க்கு தான் 3:18க்கு தான் முதலாவது கட் அவுட் கீழ் துண்டு கட்டப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்சிப்படும். துண்டு கண்டிக்காச்சு. நீங்கள் 2 துண்டு கூட கிட்டத்தட்ட 5 மணி ஆகுது. இப்போ தான் தலைப்பகுதி மேலே போகுது. பெரிய துண்டுன்னா 3ஆவது துண்டு மேலே போய் கொண்டிருக்குது. இந்த ஒவ்வொரு துண்டுகளும் செட் பண்ணி அதில் ஒழுங்காக அமைச்சு கட்டுறது, ஏற்ற ரகமெல்லாம் கட்டுறன்றது வந்து மலைத்தியார கணக்காகும். இப்போ நாங்கள் விடிஞ்சிட்டு நாங்கள் இன்னும் கட்டி முடியலை.
கண்ணன் ராதையும் சைக்கிளில் ஓடிக்கொண்டு போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர போகுது. நீ அங்கால ஒரு துண்டு விடாது, இதை கட்டி முடிய ஒரு துண்டாது. இன்னும் இந்த ஒரு துண்டு கிடக்கு, இது கட்டி செட் பண்ணி முடிய அந்த ஒரு துண்டும் கிடக்கு. பாருங்கோ அந்த போட்டும் வச்சுட்டாங்க, வழியில் கட்டி கொண்டுக்கிறோம். ஒன்றா தூக்கி மேலே வச்சு கட்டி கொண்டுக்கிறோடுது. அந்த பக்கம் ஒரு துண்டு இருக்குது, அதுவும் கட்டினா இந்த படம் முடிஞ்சுது. நாளைய பொழுதுல இதுக்கு ஃபோக்கஸ் எல்லாம் செட் பண்ணி இந்திர விழாவில் நாளை தேர், நாளைக்குன்னு இப்போ முடிஞ்சிட்டு இன்றைக்கு தேர், நாளைக்கு இந்திர விழாவில் இதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட போட்டிக்கான கடைசி துண்டு காட்டப்படுது. பாருங்கோ கண்ணன் ராதை படம் முழுமையாக முடிஞ்சுது. கண்ணனும் ராதையும் படத்தை பார்க்க போகிறோம், கிட்ட போகிறோம் பாருங்க.